ஒழுக்கம் கட்டாயம் வேண்டும். பெருமானார் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் குழுமி இருக்கிற ஒரு சபையில் பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு ஈது பெருநாளைக்கு பின்னால பெண்களை பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அக்ஸரு அஹ்லின் நிசா, நான் நரகில் சில காட்சிகளை கண்டேன். நரகவாதிகளை அல்லாஹ் எனக்கு காட்டினான். நரகில் அதிகம் யார் தெரியுமா? பெண்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள்லாம் தேம்பி தேம்பி அழக ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன காரணம்? நிறைய பெண்கள் நரகவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நரகில் பார்த்ததாக சொல்லுகிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கிற போது பெருமானார் சொல்லுவாங்க, யக்ஃபுர்ன, அவர்கள் நிராகரிக்கிறார்கள். கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், யக்ஃபுர்ன அல்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களா, அல்லாஹ்வை மறுக்கிறார்களா? பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை நிராகரிப்பதில்லை, யக்ஃபுர்னல் அஷீர், கணவனை நிராகரிக்கிறார்கள். பெருமானார் சொல்லுவாங்க, கணவனை நிராகரிக்கிறார்கள். யக்ஃபுர்னல் இஹ்சான், கணவனின் உபகாரத்திற்கு நன்றி மறக்கிறார்கள். கணவன் எவ்வளவு பார்த்து செஞ்சாலும் கூட ஒரு சிறிய கருத்து வேறுபாடு, ஒரு மன முரண்பாடு என்று வருகிற போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ஹதீஸிலே பார்க்கிறோம், மாராய்த்து மின்க ஹைரன் கத், நான் உன்னை கட்டி எந்த நலவையும் பார்க்கவில்லை, எந்த நலவையும் நான் அனுபவிக்கவில்லை, அப்ப உன்னை மனமுடித்து எனக்கு எந்த சந்தோஷம் இல்லை என்று நன்றியை மறந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை பெருமானார் சொல்லுகிறார்கள், அதிகம் பெண்கள் நரகத்திற்கு போவது கணவனுக்கு நன்றி மறப்பது. கண்ணிமிக்கவர்களே, பெருமா இன்னொரு சபையில் அதில் சொல்லுவாங்க, அஃப்லலு நிசாஹி அஹ்லில் ஜன்னா, ஒரு பக்கம் பெண்களில் நன்றி மறக்கிற போது நரகவாதிகளார், இன்னொரு பக்கம் பெருமானார் பாராட்டியும் சொல்லுவார்கள், இந்த சுவனத்து பெண்களில் சில பேர், ஆண்கள்ல முழுமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் அபூபக்கரை போல, அதில் உமரை போல ஈமான், அமல், நற்குணம் என்று எல்லாத்திலும் நிறைவு பெற்றவர்கள். பெருமானார் பெண்களை குறித்து சொல்லுகிறார்கள், பெண்களில் முழுமை பெற்றவர்கள் 4 பேர், முழுமையான பெண்கள், நிறைவான பெண்கள். பெருமானார் சொல்லுவாங்க, ஹதீஜா இப்னு ஹுவைலித், ஹுவைலிதின் மகள் ஹதீஜா, பெருமானாரின் மனைவி, முழுமை பெற்ற பெண்மணி. இரண்டாவது ஃபாத்திமா பின்த் முஹம்மது, பெருமானாரின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மூன்றாவதாக சொல்லுவார்கள், ஆசியா இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவி ஆசியா அம்மையார். நான்காவதாக சொல்லுவார்கள், ஆயிஷா பின்த் அபூபக்கர், அபூபக்கரின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான பெண்கள் என்று சொல்லிவிட்டு பெரும்பான்மையாக சொல்லுகிறார்கள், நிறைய பெண்கள் நரகத்திலே கண்டேன் என்று. கண்ணிமிக்கவர்களே, பெரும்பாலான பெண்களுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, யா மௌஷரன் நிசா, பெண் சமுதாயமே, பெண்ணினமே, தசத்தக்குன, நிறைய தர்மம் செய்யுங்கள், நிறைய சதகா செய்யுங்கள், தேவையுடையவர்களுக்கு வாரி வாரி வழங்குங்கள், அக்ஸர்கள் இஸ்திக்ஃபார், நிறைய பாவ மன்னிப்பு தேடுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்ஃபாரை நிறைய செய்யுங்கள். ஏன் தெரியுமா? துக்ஸிரன் அல்லாஹ். பெருமான் இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க, நிறைய நீங்கள் சபிக்கிறீர்கள், நிறைய நீங்கள் சபிக்கிறீர்கள். மேராஜில் கண்டு வந்த காட்சியை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், நிறைய சபிக்கிறீர்கள். பெண்கள் பார்க்கலாமா இல்லையா? இவ்வளவு சின்ன முத்த பிள்ளையா இருக்கும், சேட்டை பண்ணிருக்கும், அவன் பேசுற பேச்சு, ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் செய்யாட்டி இவங்க திட்டிக்கிட்டு இருப்பாங்க, மார்க் கம்மியா எடுத்துட்டா பிள்ளைய திட்டுறது. இப்ப எதற்கு எடுத்தாலும் சாப வார்த்தைகள், அப்படி போய் இப்படி போ, பின்னால் அது பழித்து குழந்தையின் நிலை மிக மோசமாக போகிற போது, ஒரு இழப்பு ஏற்படுகிற போது வருந்தி புலம்புவதை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாக்குகிற செயல் சாபம். எனவே பெண்களை பொறுத்தவரை நாவடக்கம் வேண்டும். மன்னிக்கவர்களே, இரண்டாவது மிக முக்கியமான படிப்பினை நன்றி உணர்வு. குறிப்பா நம்ம மனைவி மட்டும் நினைச்சிடக்கூடாது, அவங்க தான் நன்றி கெட்டதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண் என்கிற போது தாய், உடன் பிறந்த சகோதரி, தான் பெற்றெடுத்த மகள் என்று அத்தனையும் உள்ளே வருவார்கள். இப்ப என்ன உணர்த்துகிறது? குடும்பங்களில் பெண்கள் தர்பியத் செய்யப்பட வேண்டும், குடும்பங்கள்ல பெண்களுக்கு நல்லொழுக்கம் போதிக்கப்பட வேண்டும். இங்க நிறைய பேருக்கு நேரமே இல்லை, வேற வேலைன்னு போயிடுறோம், வருமானம் பார்க்கறதுன்னு போயிடுறோம், வீட்டுல பெரிய டிவி வாங்கி வச்சுட்டு, ஹோம் தியேட்டர் வாங்கி வச்சுட்டு போயிடுறோம். இப்ப எல்லாவித முசீபத்துகளையும் வீடுகளில் வைத்துவிட்டு ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பவன் பெரும் அறிவாளி அல்ல. கண்ணியமிக்கவர்களே, நல்ல விஷயங்கள் வீடுகளிலே பேசப்பட வேண்டும், அல்லாஹ் ரசூலை குறித்து பேசப்பட வேண்டும், உத்தம சஹாபிய பெண்மணிகளை குறித்து அவர்களது வரலாறுகள் சொல்லித்தரப்பட வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இரண்டாவது நன்றி உணர்வு போதிக்கப்பட வேண்டும். மூன்றாவது